கொள்ளையர்கள் மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் விலை மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடிப்பாங்களாம். அதோட சேர்த்து அழகான இளைஞர்கள், அழகான பெண்கள், இவங்களையும் அப்படியே கப்பல் அள்ளி போட்டுட்டு வேற ஏதாவது ஒரு தீவுல போய் வித்துருவாங்களாம். இவருடைய குருவுடைய பையனையும் அதே மாதிரி ஒரு நாள் வரும்போது கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அவன் எந்த கடல்ல எந்த தீவுல இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காரு. கிருஷ்ணன் சொல்றான், எனக்கு 1 ஆண்டு காலம் பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து ரிலீவ் பண்ணி விடுங்க, நான் போய் உங்க பிள்ளைய கூட்டிட்டு வரேன். உன்னால முடியாதுப்பா, உன்னெல்லாம் அவங்க விட மாட்டாங்க, கொன்றுவாங்க. இல்ல, நான் போறேன். இவனும் இவன் நண்பனும் ஒரு கப்பலுக்குள்ள போறாங்க. அந்த தலைவன் இருப்பான், மாமிச மலை மாதிரி இருப்பான். அவனை சின்ன பையன் தான் இவன், ஆனா அவனை அடிச்சு சண்டை போட்டு தோற்கடிச்சு கிருஷ்ணன் அந்த பையனை ஒரு தீவுல இருந்து மீட்டுட்டு வந்துருவான். அந்த காட்சியெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தான் புரியும். அந்த கொள்ளை கூட்ட தலைவன் பேரு பாஞ்சசன்யன். அவன் கழுத்துல ஒரு சங்கு தொங்கிட்டு இருக்குமா. அந்த சங்கு இதுவரைக்கும் கிருஷ்ணன் பார்த்த சங்குலயே ரொம்ப அழகான சங்காமா. கிருஷ்ணன் சண்டெல்லாம் போட்டு முடிச்சோன்னு இந்த சங்கை எடுத்துட்டு, உன்னுடைய அன்பளிப்பா இந்த சங்கை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எவ்வளவு நன்றி கடனா அந்த அவன் பேரையே வச்சு பாஞ்சசன்யம்னு வச்சு கடைசியில குருஷேத்திர போர் வரைக்கும் அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்கு தான் ஒலித்தது.